ரஜினி சாரை பற்றி பேசும்போதெல்லாம் அவருக்கு வந்து அப்படி ஒரு பெருமை பொங்கும் இருக்கு. நம்ம யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலாம் பெருசு இல்லையா, நாளைக்கு அவன் வந்து வளர்ந்து வந்து இந்த சினிமாவை நாசம் பண்ணானா நமக்கு என்ன ஆகும். ஆனால் அவன் எப்படி காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் அந்த சினிமாவை, எப்படி நடந்துக்கிறான், அவன் எப்படிலாம் இருந்தான் தெரியுமான்னு அவருடைய பழைய கதையெல்லாம் சொல்லுவார். அப்படியெல்லாம் இருந்தவன் இப்படி மோல்டாகி அழகாகி இந்த தொழில் மேலே இவ்வளவு சின்சியராகி, அது நிறைய சம்பவங்களில் இவருடைய அட்வைஸ் கேட்டு வந்து அவர் உட்காருவார் முன்னாடி லாங் பேக். அவருக்கு ரொம்ப ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை வரும்போது இவர்கிட்ட வந்து இல்லைடா நீ இப்படி பண்ணணும் இதெல்லாம் தப்பு, சரிங்க சார் கேட்டுக்கிறேன், சரிங்க சார் கேட்டுக்கிறேன்னு சொல்லி அதை அப்படியே எடுத்துக்குவார். இவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் அவர் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் நீ பண்ணு அப்படின்னு இவர் சொன்னார்னா அதை அப்படியே பண்ணுவார். திடீர்னு ஒரு உச்ச நட்சத்திரம் ஆகும்பொழுது ஒரு சின்ன ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து பாலச்சந்தருடைய வழிகாட்டத்தில் அவருக்கு ரொம்ப உதவி இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நம்ம பேசியிருக்காரு. அது சார் சொன்னது ரொம்ப 2% அது வேண்டாம். பட் ஆனால் கூட ஒரு ஹை ரிகார்ட்ஸ், மிகப்பெரிய ஒப்பீனியன் அவர் மேலே வந்து அவர் ஒரு தன்னோட பிள்ளை மாற அவர் ஒரு பெரிய பாசம் அவருக்கு அவர் மேலே.